எனக்கு இப்ப நினைச்சாலே எனக்கு அது தன்னறியாம கண்ணு கலங்குது. கொடுத்த காசுக்கு மேல நடிக்கிறீங்க. அதுதான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வெளியிட்டிருக்காங்க. அது இன்னும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா பெண்களுக்காக ஏன்னா உடம்ப வருத்திக்கிறீங்க? வேணாண்ணா. What bro? This is very wrong bro. இது நடிக்கிறது கிடையாதுங்க. விஜயகாந்த் அண்ணா அவரெல்லாம் எப்படிப்பட்ட மனிதர்? அவர் நடிக்கிறதே கிடையாது. அவர் அரசியலை இறங்கினாரு, என்ன ஆனாருங்க? நல்ல மனிதர் தான். ஆனால் அரசியல் தெரிஞ்சு உள்ளே வந்திருக்கணும். விஜய் அண்ணாவுக்கு இன்னும் அரசியல் தெரியலன்னு நினைக்கிறேன். விஜய் அண்ணா வந்து அரசியலை கற்றுக்கிட்டு அரசியலுக்குள்ளே வாங்கண்ணா. கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சம்பந்தமாக வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து சாட்டையால் போராட்டம் பண்ணும்போது உங்களுடைய முகம் அப்போ தான் வந்து வெளியே பேசப்பட்டுச்சு. ஸோ அதை தாண்டி அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் நிறைய சர்ச்சைகள், நிறைய வந்து விமர்சனங்கள் இதெல்லாம் இருந்துச்சு. உண்மையிலே அன்றைக்கி என்ன நடந்தது? அந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் வந்து சாட்டையால் அன்றைக்கி அடிச்சுக்க போகிறதுனால நிர்வாகிகளாம் வந்து அதை தடுக்கிறதுக்கு தான் மெயினாக நாங்கள் போனோம். இது வேண்டான்னான்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் பெண்கள் எல்லாருமே கிளம்பி போனோம். ஆனால் அண்ணா வந்து இதை நீங்கள் யாருமே தடுக்கக்கூடாதுமான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் அங்கே நிற்கிறதுக்கும் எங்களுக்கு கஷ்டம்தான். இருந்தாலும் சரி நிற்கலாமே, அண்ணா அப்படி பண்ண போகிறாங்களேங்கிற ஒரு உணர்வோடு தான் நாங்கள் இதாக நின்னோம். எனக்கு இப்போ நினச்சாலே எனக்கு அது தன்னறியாமல் கண்ணு கலங்குது. ஏன்னா அண்ணா நாங்கள் நேரடியாக நான் அதை பார்த்தேன். அந்த இடத்துல அவருடைய முதுகுலையெல்லாம் வந்து கோடு கோடாக வந்துருச்சு. அதுலேருந்து பிளட்டு லீக் ஆச்சு, தோல் உறிஞ்சது, கையில் அதே மாதிரி தோல் உறிஞ்சது. அதை நாங்கள் கண்ணார நான் பார்த்ததுனால அது என்னறியாமல் எனக்கு அந்த இடத்துல என்னறியாமல் அது அங்கே எனக்கு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. அது யார் எனக்கு அதை வந்து வீடியோ எடுத்தாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நம்ம உணர்வை நம்ம அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறோம். சரிங்களா? பொதுவான ஒரு பெண்ணுக்காக போராடி தன்னைத்தானே வருத்திக்கிற ஒரு மகன் அங்கே நிற்கும்போது அதை பார்க்குற யாருக்காக இருந்தாலும் அது கண்ணீர் வரத்தான் செய்யும். அதனால தான் என் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சு. அதுக்கு வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலைங்க. நான் வந்து காசுக்கு நடித்தேங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. காசுக்கு நடிக்கிறதுக்கு எனக்கு அவசியமே கிடையாது. காசுக்கு நடிக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது? நடிக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாத ஒரு விஷயம். நடிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இப்போ தான் வந்திருக்கிறாரு, அவர் நடிச்சிட்ருக்கிறாரு, அது எல்லோரும் நம்ம பார்க்குறோம். நமக்கு வந்து நடிப்புக்காக நம்ம செய்யலைங்க. எனக்கு உணர்வுபூர்வமாக என்னுடைய விஷயங்களை நான் வெளிப்படுத்தினேன். இதுக்காக நான் நிறைய விஷயங்களை இது வரைக்கும் நான் சந்திச்சிட்ருக்கேன். வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி. என்ன மாதிரியான பிரச்சனைகள்னால் பசங்களை என்ன சொல்லிட்டு, என்னடா உங்கள் அம்மா இப்படி அழுகுறாங்க அப்படின்னு கேட்குறாங்கம்மா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமான்னு வந்து பசங்க. இதையும் தாண்டி கொடுத்த காசுக்கு மேலே நடிக்கிறீங்க. அதுதான் அடுத்து சொல்ல வரேன் நான். அடுத்து என்ன சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு, அதாவது கட்சியில் இல்லாதது எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாருமே, பிரியா என்ன 500 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 5000 ரூபாய்க்கு நடிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோஸ் அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் ஃபோன் கால் பண்ணியும் நிறைய கேலி பண்ணாங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வெளியிட்டிருக்கிறாங்க. அது இன்னும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து தமிழக வெற்றி கழகத்திலேருந்து பேசியிருக்கிறாங்க. அண்ணா பாருங்கண்ணா அப்படின்னு, அதாவது நான் பேசுனதே, அண்ணா ஏன்னா இப்படி பண்ணுறீங்க, ஏன்னா இப்படி பெண்களுக்காக இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நான் சொன்ன ஒரு விஷயத்த அவங்க மிமிக்ரியாக அதை வந்து கிண்டல் அடித்து போட்டிருக்கிறாங்க. அது வந்து ஒரு பொண்ணுக்கு எப்படி வலிக்குங்கிறது கூட அந்த பொண்ணுக்கு தெரியல. இப்போ இந்த பொண்ணு பேசியிருக்கிறாங்க, அந்த இதை வந்து வாட் ப்ரோ அப்படின்னு பேசியிருக்கு அந்த பொண்ணு. அதை நம்ம இன்னொருத்தவங்க மிமிக்ரி பண்ணி போட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி வலிக்குங்கிறது அந்த பொண்ணுக்கு இனிமேல் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணுக்காக அவர் சாட்டை அடித்தார். அந்த பொண்ணுக்காக சாட்டை அடித்ததை நினச்சி நான் வருத்தப்பட்டு அழுகிறேன். ஆனால் அதே இன்னொரு பொண்ணு கிண்டல் பண்ணுறாங்க. 26 எலெக்ஷனில் வந்து 2 கட்சி மட்டும், டிஎம்கே, இன்னொன்று வந்து டிவிகே அப்படின்ற, இதை வந்து உங்களுடைய பார்வையில் அண்ணா அன்னைக்கே சொல்லிட்டாரு. இது நம்ம சொல்ற, அதாவது இப்போ எப்படி கமல்ங்கிற ஒரு நடிகர் வந்தார், அவர் நடித்தார், அதுக்கு உண்டான பேமெண்ட் வாங்கினார், கிளம்பிக்கிட்டே இருந்தார். சுருக்கமாக நான் சொல்கிறேன் அதுதான். அது மாதிரி அவர் வந்திருக்காரு, நடிப்பார், நடித்து முடிச்சோன்னா பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பார். அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து அதுதாங்க. என்ன விஷயத்துக்காக வந்திருக்காரோ அந்த விஷயம் நடந்தோன்னா அவர் கிளம்பிடுவாருங்க. இது நடிக்கிறது கிடையாதுங்க. விஜயகாந்த் அண்ணா அவரெல்லாம் எப்படிப்பட்ட மனிதர்? அவர் நடிக்கிறதே கிடையாது. அவர் அரசியலை இறங்கினாரு, என்ன ஆனாருங்க? நல்ல மனிதர் தான். ஆனால் அரசியல் தெரிஞ்சு உள்ளே வந்திருக்கணும். விஜய் அண்ணாவுக்கு இன்னும் அரசியல் தெரியலன்னு நினைக்கிறேன்.
விஜய் அண்ணா வந்து அரசியலை கற்றுக்கிட்டு அரசியலுக்குள்ளே வாங்கண்ணா. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுங்க, அதில் என்னென்ன படங்கிற முதற்கொண்டு நான் சொல்கிறேங்க. ஏதோ ஒன்று சொல்லுங்கள், அதில் பட டைலாக்கு தான் அது. நாங்கள் வந்து அதெல்லாம் பார்க்குறது எங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க. படத்தில் இந்த படத்தில் இந்த டைலாக்கு, இந்த படத்தில் இந்த டைலாக்குன்றது அவ்வளோ நல்லா தெரியுதுங்க. செம்மையாக டைலாக் பேசுகிறாருங்க. சொல்லி கொடுத்தது அழகாக வந்து டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை வந்து அழகாக பண்ணுறாரு. அண்ணாமலை அவர்கள் வந்து பதவி விலக போகிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பார்த்துட்டு வரோம். இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இன்னும் கட்சி இன்னும் முடிவு பண்ணலை. அண்ணாமலை